ஓம் நம சிவாய. அண்ணாமலையா இருக்கிறவர உண்ணாமலையம்மன் தாய் இருக்கிறவர நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. நம்ம வரிசையா 63 நாயன்மார்கள் நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 5வதா விரல் மீண்ட நாயனார் அவரை பத்தி பார்ப்போம். இவர் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். சைவ சமய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டை தொகையை பாடுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இவரே. அடியாரை விட சிவனே பெரியவர் அல்ல, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதே முதன்மையானது என்று அடியார் பக்தி நெறியை உலகத்திற்கு உறக்க சொன்னவர். அவருடைய வரலாறை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பிறப்பு ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்செங்கன்றூர் வேளாளர் குலத்துல அவர் பிறக்கிறாரு. விரல் என்றால் வீரம் அல்லது உறுதி, மீண்டல் என்றால் வாதாடுபவர் அல்லது எதற்கும் அஞ்சாதவர் அப்படின்னு பேரு. விரல் மீண்ட நாயனார் சிவனடியார்கள் நெறியில் சிறு தவறு நேர்ந்தாலும் அதை எந்தவித அச்சமும் இன்றி எதிர்த்து வாதாடும் அஞ்சா நெஞ்சமும் அடியார் பக்தியில் அசைக்க முடியாத உறுதியும் கொண்டவர் என்பதால் அவருக்கு விரல் மீண்ட நாயனார் அப்படின்னு பேர் வந்தது. அடியார் பக்தி நெறி, அதாவது விரல் மீண்ட நாயனார் சிவபெருமானை வழிபடுவதை விட சிவன் அடியார்களை வழிபடுவதை தனது வாழ்நாளில் பெரும் பாக்கியமாக கருதி தொண்டு செய்து வந்தார். அதாவது ஈஸ்வரன் இறைவனை வணங்குறதோட இறைவனின் அடியார்கள் சிவன் அடியார்களை ரொம்பவும் அவர் மதிப்பார், வணங்குவார், போற்றுவார். வணங்குவதை பெரும் நோக்கமாக கொண்டிருந்தார். இறைவனே நேரில் வந்தாலும் அடியார்களை வணங்காமல் சென்றால் அவரை விடமாட்டார். அந்த அளவுக்கு இறைவன் அடியார் மேல அதிக அளவு பற்று. உலகில் உள்ள சிவதலங்களுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். திருவாரூரில் ஒரு சுந்தரர் இது போல அடியாரை ஒரு இறைவனை பார்க்குற ஒரு பரவசத்துல ஒரு அவசரத்துல அங்கிருந்து அடியார்கள் மண்டபத்தில் இருந்த அடியார்களை வணங்காம அவர் நேராக கருவறைக்கு இறைவனை போய் பார்க்க போயிடுறாரு. இதை பார்த்த விரல் மீண்ட நாயனார் கோவப்படுறாரு. அவரை நிந்திச்சு ஒரு பாடல் பாடுறார், ஒரு நிந்திக்கிறார். இதை பார்த்த உடனே இவருடைய பக்தியை, அதாவது சிவனடியார்கள் மீது இவர் கொண்டுள்ள பற்ற மதிப்பை ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் உணர்றாரு. அப்புறம் தில்லைவாழ் அந்தனருக்கும் அடியாருக்கும் அடியேன் என்று முதலடி எடுத்து இறைவனே தரும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களை அதுக்கப்புறம் எழுதுகிறார். 9 தொகை அடியார்களை பற்றியும் திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதியத்தை பாடினார். இதில் விரல் மீண்ட நாயனார் அப்புறம் பற்றி அவர் பாடும் பொழுது மம்பர வரிவண்டி மணனார கழல் மதுக செம்பொன்னார் தில்களுடைய விரல் மீண்டாருக்கு அடியேன் என்று போற்றினார். இதை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்த விரல் மீண்ட நாயனார் சுந்தரரை ஓடி கட்டி தழுவி தனது பிழையை பொருள்தருமாறு வேண்டினார். முக்தி பேரு சுந்தரரின் திருத்தொண்ட தொகைக்கு காரணமாக இருந்த விரல் மீண்ட நாயனார் தொடர்ந்து பல சிவதலங்களுக்கு சென்று அடியார் பணி செய்து வாழ்ந்து வந்தார். இறுதியில் சிவபெருமானின் பேரொருளால் சிவனடியார்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் கணநாதர் என்னும் ஒரு பேர் பெற்று சிவலோக பதவியில் அடைந்தார். பதவி பெற்று சிவலோகத்தில் முக்தி அடைந்தார். நம சிவாய. இவருடைய குரு பூஜை சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம். இது போல அடியாரின் மீது எந்த அளவுக்கு அவர் பற்று வச்சிருந்தார், மதிப்பு மரியாதை அவர் மீது, அடியாரின் மீது அவர் அந்த அளவுக்கு சேவைகள் செய்து அவர் இறைவனை விட அவனது அடியார்களே உயர்ந்தவர்கள், பக்தனை விட பாகவதனே உயர்ந்தவன் என்ற உன்னத ஆன்ம உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர். அந்த அளவுக்கு இறை அடியார்கள் மீது அவர் மதிப்பு வச்சிருந்தார்.
ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கருவுகிற உண்ணாமலையம்மன் தாய் கருவுகிற நாமும் பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அவர்களை வணங்கி நம்ம ஆசீர்வாதம் பெறுவோம். நம சிவாய.